அசோக்குக்கு 8 வயது. அவனுக்கு விளையாடுவதென்றால் அவ்வளவு பிடிக்கும். அவன் அவனது நண்பர்களுடன் ஆடி பாடி விளையாடினான். பின் அவர்களுக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்கு வந்ததும் அவன் பாட்டியை தேடி சமையலறைக்கு சென்றான். அங்கு அவன் பாட்டி சமையல் செய்து கொண்டிருந்தார். அவனுடைய பாட்டி வீட்டில் இருந்தால் அவனுக்கு வேறு எந்த விளையாட்டும் தேவையில்லை. காரணம், அவனுடைய பாட்டி ராணியம்மாள் சொல்லும் கதைகள் அப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். ராணியம்மாளுக்கு நிறைய கதைகள் தெரியும். ராஜாக்கள், ராணிகள், மந்திரவாதிகள், பேசும் விலங்குகள் என்று விதவிதமான கதைகளைச் சொல்வார்கள். அசோக் பாட்டியின் பக்கத்திலேயே உட்கார்ந்து கண்களை விரித்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பான். அசோக் தன் பாட்டியிடம், பாட்டி, இன்னைக்கு என்ன கதை சொல்லப் போறீங்க என்று கேட்டான். ராணியம்மாள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு குட்டி முயலையும் ஒரு ஆமை நண்பனையும் பத்தி கதை சொல்லப் போறேன். வினோதார்வமாக, முயலும் ஆமையுமா? அவங்க எப்படி நண்பர்கள் ஆனாங்க என்று கேட்டான். ராணியம்மாள் கதையை ஆரம்பித்தார். ஒரு அடர்ந்த காட்டுல குட்டி முயல் ரொம்ப வேகமா ஓடும். அவனுக்கு தன்னோட வேகத்தை பத்தி ரொம்ப கர்வம். ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு வயசான ஆமை மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு. முயல் ஆமையை பார்த்து சிரிச்சான். என்ன ஆமையாரே, ஏன் இப்படி மெதுவா போறீங்க? என்னால ஒரு நிமிஷத்துல நீங்க போற தூரத்தை ஓடிட முடியுமே ன்னு சொன்னான். ஆமை அமைதியா சொல்லுச்சு, முயல் குட்டி, வேகமா ஓடுறது மட்டும் பெருசு இல்ல. பொறுமையா முயற்சி செஞ்சா எல்லாரும் இலக்கை அடையலாம். முயலுக்கு ஆமையோட பதில் பிடிக்கல. என்னால உன்னை விட வேகமா ஓட முடியும்னு நான் போட்டி வைக்கிறேன். நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம் ன்னு சவால் விட்டான். ஆமையும் சவாலை ஏத்துக்கிச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் இந்த போட்டியை பார்க்க கூடினாங்க. நரி நடுவரா நின்னு போட்டியை ஆரம்பிச்சு வச்சது. முயல் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சான். ஆமை ரொம்ப மெதுவா தன்னுடைய வழியில போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதும் முயலுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. ஆமை இன்னும் ரொம்ப தூரத்துல தானே இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் வேகமா ஓடிடலாமான்னு நினைச்சான். அவன் ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான். ஆமை கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நடந்து இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. முயல் ரொம்ப நேரம் தூங்கிட்டான். திடீர்னு முழிச்சு பார்த்தா இலக்கை நெருங்கி ஆமை போய்கிட்டு இருந்துச்சு. முயல் பதறி அடிச்சு வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஆனா அதுக்குள்ள ஆமை இலக்கை தொட்டு ஜெயிச்சிடுச்சு. காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாம் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. முயலும் தன்னுடைய தப்பை உணர்ந்தான். அவன் ஆமை கிட்ட போய், என்ன மன்னிச்சிடுங்க ஆமையாரே, நான் ரொம்ப கர்வம் பிடிச்சிருந்தேன். நீங்க பொறுமையா முயற்சி செஞ்சதுனால ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னான். அன்னைக்கு அப்புறம் முயலும் ஆமையும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. வேகமா ஓடுறது மட்டும் இல்ல, பொறுமையா முயற்சி செய்யறதும் முக்கியம்னு முயல் கத்துக்கிட்டான். கதையை முடித்த ராணியம்மாள் அசோக்கை பார்த்தார். அசோக் ஆச்சரியமா கதையை கேட்டுட்டு இருந்தான். பாட்டி, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இனிமேல் பொறுமையா எல்லா வேலையும் செய்வேன் என்று சொன்னான். ராணியம்மாள் சிரித்தபடியே, அதுதான்டா புத்திசாலி பையன் என்றார். அன்றிலிருந்து அசோக் விளையாடும் போது மட்டும் இல்ல, படிக்கும் போதும் எல்லா வேலையும் பொறுமையா செய்ய ஆரம்பிச்சான்.